வணக்கம். நம்ம சொல்கிறத நம்மளை நம்புகிறவங்க தொடர்ந்து நம்புவாங்க. ஆனால் நம்பாத ஒரு சில பேருக்கு தான் இந்த வீடியோ. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். 1500 +லேருந்து 1700 வேக்கன்சிஸ் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த டைம் வர ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இனிமேல் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது. நார்செட் 9 நார்செட் 10லாம் உங்களுக்கு 1000 வேக்கன்சிஸ் வரதே பெரிய விஷயம். ஸோ அதனால் நம்ம சொன்னதை நம்பினவங்க 1700 வேக்கன்சிஸ் வரும்னு சொன்னேன். அதே மாதிரி 1700 சில்லற, அதாவது 1800 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய ஹாஸ்பிட்டல் இதில் இன்க்ளூட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 19 எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல். இதை தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு CAPFIMSன்னு ஒரு ஹாஸ்பிட்டலு, தென் கல்கட்டா ஒரு ஹாஸ்பிட்டலு, அப்புறம் டியூபர்குலோசிஸ் ஹாஸ்பிட்டல் 1, தென் AIIPMR மும்பைன்னு ஒரு ஹாஸ்பிட்டல், CIP ராஞ்சின்னு ஒன்று, சப்ஜர்ஜன். கிட்டத்தட்ட 1794 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இதில் யாருக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனாக நாளைக்கு மார்னிங் போடுறேன். இப்போ எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வேக்கன்சிஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யாருக்குமே வந்திருக்காது. தயவுசெய்து இந்த வீடியோனாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அப்போ தான் எல்லோரும் நம்ம எக்ஸாம் எழுதி உள்ளே போக முடியும். 1700 வேக்கன்சிஸ் வரவே வராது. ஏஜ் எலிஜிபிலிட்டி முடிஞ்சவங்க, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்ளை ஆயிடுச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள்னு அர்த்தம். ஓகே, 1794 கிட்டத்தட்ட 1800 வேக்கன்சி. எய்ம்ஸ் பட்டிண்டாலேருந்து 96 வேக்கன்சி, எய்ம்ஸ் போபால்லேருந்து ஒன்றும் கிடையாது. எய்ம்ஸ் புவனேஸ்வரில் 37, எய்ம்ஸ் பிலாஸ்பூரில் 5, எய்ம்ஸ் தியோகரில் 84, எய்ம்ஸ் கோரக்பூரில் 62, எய்ம்ஸ் கவுஹாத்தியில் 150 வேக்கன்சி, எய்ம்ஸ் ஜோத்பூரில் 49, எய்ம்ஸ் கல்யாணியில் 42, எய்ம்ஸ் மங்களகிரியில் 39, எய்ம்ஸ் நாக்பூரில் 95, எய்ம்ஸ் ராய்பரேலியில் 53, எய்ம்ஸ் நியூ டெல்லியில் மட்டும் 202 வேக்கன்சி, எய்ம்ஸ் பட்னாவில் 308 வேக்கன்சி, எய்ம்ஸ் ரிஷிகேட்டில் 42, எய்ம்ஸ் ராய்ப்பூரில் ஒன்றும் கிடையாது, எய்ம்ஸ் ராஜ்கோட்டில் 50 வேக்கன்சி, எய்ம்ஸ் விஜய்பூரில் 50 வேக்கன்சி. இதை தவிர ஜம்மு காஷ்மீரில் ஒரு ஹாஸ்பிட்டல் 41. இதை தவிர இன்னொரு ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைதாங்கரி அப்படிங்கிறதுல 300 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இதுக்கான எலிஜிபிலிட்டியை செக் பண்ணுங்கள். என்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. CAPFIMS. ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் CNI கல்கட்டாலேருந்து ஒரு 61 வேக்கன்சியும், NITRDயில் 61 வேக்கன்சியும், எய்ம்ஸ் மும்பையிலேருந்து 3 வேக்கன்சியும், எய்ம்ஸ் ராஞ்சிலேருந்து 8 வேக்கன்சியும், சப்தர்ஜன்லேருந்து 56 வேக்கன்சிஸும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1794. நாளைக்கு எந்த கேட்டகரியில் எந்தெந்த ஃபீமேல் மேலுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ், எவ்வளோ எங்கெங்கே அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு சவுத் இண்டியன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா எங்கே அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மள்ட்ட கைடன்ஸும் வாங்கிக்கலாம். பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸையும் நீங்கள் மெயிலையும் கமெண்ட் செக்ஷனையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 7050800142 இந்த நம்பருக்கு பே பண்ணி நீங்கள் மெட்டீரியல் வாங்கிக்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வரவே வராது. எழுதி வச்சுக்கோங்க. நார்செட் 9ல் நார்செட் 10ல் உங்களுக்கு அவ்வளோ வேக்கன்சிஸ் வராது. அதனால் இப்போவே இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. 1794 ஹியூஜான வேக்கன்சி, செம்ம வேக்கன்சி, விட்டுறாதீங்க. All the best. Thank you.